குட் மார்னிங். நம்ம மரபு தொடர் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் மொத்தம் 5 வீடியோ நம்ம முடிச்சிட்டோம் ஏற்கனவே. இது 6வது வீடியோ. இதில் வந்து அந்த கருவறுத்தல் வரையும் பார்த்துருக்கோம். கருவறுத்தல் அப்படின்னா நிர்மூலமாக்குதல் அப்படின்ற வரையும் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு 2 பேஜ் வந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நடத்துகிறேன். அந்த 2 பேஜுமே நான் அப்புறம் நடத்தி கொடுக்குறேன். நிறைய பேர் இது எந்த புக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க. நான் இன்னும் டெலகிராம் வந்து குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணல. நான் டெலகிராம் குரூப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதோட பிடிஎஃப் வந்து நான் அந்த குரூப்பில் வந்து போடுறேன். இதுக்கப்புறம் நான் வேறு எதெல்லாம் வந்து நடத்துகிறேனோ அதோட பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் அதில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கை நனைத்தல் அப்படின்னா இப்போ கல்யாணம் ஆகும்போது வந்து வீட்டில் கை நனைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது பிறர் வீட்டில் வந்து பிறர் வீட்டில் விருந்துண்ணல் தான் கை நனைத்தல். கை நீட்டுதல் அப்படின்னா இப்போது ஏதோ ஒருத்தரை வந்து காட்டி இப்போ பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஹேண்ட்பேக் மாட்டிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கை வந்து நீட்டி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் காட்டுவாங்க இல்லையா? அப்படியே ஹேண்ட்பேக் வந்து கையிலேருந்து உருவி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்றது. அப்போ கை நீட்டிகிட்டு இருக்கும்போது ஈஸியாக வந்து திருட முடியும். அதான் ஹேண்ட்பேக் வந்து ஈஸியாக உருவிட்டு போயிட முடியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ கை நீட்டுதல் அப்படின்றது அடிக்கிறது கூட ஒரு ஆப்ஷன் வைக்கலாம். நம்ம வந்து கை நீட்டுறதுனாலே அடிக்கிறதுன்றது தான் வந்து நம்ம நினச்சிட்ருப்போம். அப்போ அடிக்கிறது கிடையாது, திருடுறது. நம்ம கை நீட்டும் போது நம்மளோட ஹேண்ட்பேக்கை வந்து உருவிட்டு போயிடுவாங்க ஈஸியாக அப்படின்றது தான். கை நீட்டுதல்னால் திருடுதல். அடுத்து கை நோட்டம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. நோட்டம் பார்க்குறதுனா என்ன? அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து போய் வேவு பார்க்குறது தான் வந்து நோட்டம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கையில் வந்து எப்படி நோட்டம் பார்ப்பாங்கன்னா, அங்கே எவ்வளோ கையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஜானாக வந்து அளந்து நோட்டம் பார்க்க முடியும், எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போது கையால் வந்து அளவிடும் மதிப்பு தான் வந்து கை நோட்டம் பார்க்குறது. அடுத்து கை பார்த்தல் அப்படின்னா இப்போ ஒரு கை பார்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ஒரு கை பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நம்ம வெற்றி அடையிறதுக்காக வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போவோம், ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி, ஒரு கை பார்க்குறேன்னு. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கை பார்த்தல் வெறுமனே கை பார்த்தல்னால் நம்ம கைக்குள்ளே இருக்கிற அந்த ரேகையை பார்க்குறது, அதான் ஜோசியம் பார்க்குற மாதிரி தான் கை பார்க்குறதுனா. ரேகையை பார்க்குறது, நாடி பார்க்குறது. இதில் இந்த உதவி நாடுதல் அப்படின்னு இருக்கிறதா, உதவி நாடுதல்னா யாரோட கையாவது எதிர்பார்த்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, மற்றவங்க கையை எதிர்பார்த்துருக்காத, அவங்களோட உதவியை வந்து எதிர்பார்த்துருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் கை பார்த்தல் அப்படின்னா உதவியை வந்து நாடுதல் அப்படி கூட சொல்லலாம். அடுத்து பழுது பார்த்தல்னாலும் கை பார்த்தல். ஓகே, கை பார்த்தல்னா அவங்களோட ஹெல்ப்பை வந்து இது பண்ணி கேட்குறது, அதாவது ஹெல்ப்பை வந்து கேட்குறது. அதுக்கப்புறம் நாடி பார்த்தல், ரேகை பார்த்தல், பழுது பார்த்தல், இது 4ம் வரும். கை பார்த்து உண்ணுதல்னால் நம்மளோட கையை பார்த்து நம்ம சாப்பிட்றது கிடையாது. நம்ம சாப்பிடும்போது எதிரில் உட்காந்துருக்கிறவங்க கையோ பக்கத்தில் இருக்கிறவங்க கையோ அந்த மாதிரி மற்றவங்களோட கையை வந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது. அதான் பிறர் கை பார்த்து உண்டு வாழ்தல். இது வந்து சொல்கிறது வந்து நான் மற்றவங்களோட கை பார்த்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் மீனிங் வந்து அப்படி கிடையாது. மற்றவங்களோட கை மேலே நான் பார்த்தோம் இல்லையா, கை பார்த்தல் அப்படின்றதுக்கு, இந்த கை பார்த்தல் பார்த்தோம்ல, அது வந்து மற்றவங்களோட உதவியை வந்து எதிர்பார்த்துருக்கிறத நான் கை பார்த்தல்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துலையுமே வந்து கை பார்த்து உண்டு வாழ்தல் அப்படின்னா மற்றவங்க கொடுக்குற சாப்பாட்டை வச்சு நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, சாப்பிட்றோம்ல, அதான் கை பார்த்து உண்ணுதல்னால் மற்றவங்க கொடுப்பாங்க, அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம், மற்றவங்க சம்பாரித்து கொடுப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து சொல்கிறது தான் கை பார்த்து உண்ணுதல் அப்படின்றது. கை பிடித்தல் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறது. கை பிடித்தல்னால் கல்யாணம் பண்ணுறது, திருமணம் புரிதல். கை போதல்னா இப்போ வந்து வல்லவன் சொல்கிறாங்க இந்த இடத்துல, முற்றும் வல்லவனாதல். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவோம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இப்போ வந்து அவனுக்கு ஒரு கையே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு கையே போயிட்டா கூட அவனுக்கு கையே போனாலும் அந்த புல் இருந்தாலே வந்து அவன் வந்து ஜெயிச்சிடுவான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி. அப்போ கையே போயிட்டாலும் ஒரு புல் இருந்தால் கூட வந்து அவனால் வந்து ஜெயிக்க முடியும், எதுவுமே இல்லைன்னா கூட. அப்போது வல்லவன் அப்படின்றது வந்து வார்த்தை வரணும். முற்றும் வல்லவனாதல். அடுத்து கை பாடுபடுதல்னா அரும்பாடுபடுதல். பாடுபடுதல்னு அதிலே வந்துடுச்சு, அப்போ அரும்பாடுபடுதல். கைப்பிடியாய் பிடித்தல் அப்படின்னா கையும் களவுமா மாட்டிக்கிறது. அப்படியே கைப்பிடியாய் பிடித்தல்னா கைப்பிடியாக அப்படியே பிடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
கைப்பிடியாக பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டா அப்போ அது வந்து என்ன ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அப்படியே கையை பிடிச்சிட்டாங்கன்னா அப்போ கையங்களவமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற அர்த்தம் தானே வரும். அதுதான். அடுத்து வந்து கை மாட்டாதார். கை மாட்டாதார்னா ஒரு வேலை கூட செய்ய முடியாது அவங்களால. கை மாட்டாதார். இப்போது ஏதோ ஒரு விஷயத்த வந்து இதில் வந்து மாட்டிடு, லைனாக மாட்டிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு துணி இருக்குது, ஹேங்கரில் எடுத்து மாட்டு அப்படின்னு சொல்கிறோம். எல்லா துணியும் எடுத்து இந்த இந்த துணி மொத்தையும் எடுத்து ஹேங்கரில் மாட்டு அப்படின்னு சொல்கிறோம். அவன் வந்து அது கூட மாட்ட மாட்டான். அப்படின்னா மாட்டாதார் அப்படின்னா மாட்ட மாட்டான்னா ஒரு வேலை கூட செய்ய மாட்டான். ஏன்னா வேலை செய்ய இயலாதவர் அவர். வேலை செய்யவே ஒரு வேலைக்கும் லாக் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து கை மாறாட்டம். கை மாறாட்டம் அப்படின்னா கை தவறு. இந்த இடத்துல கை மாற்றம் கை மாறாட்டம்னு வருதா? இதை நம்ம வந்து கேஷுவலாக வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? இதே வார்த்தை இல்லை, நம்ம வேறு ஒரு வார்த்தை ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்கன்னு யூஸ் பண்ணுவோம். ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து எக்ஸாம் எழுதுறதோ வேறு ஏதோ ஒரு வேலை செய்கிறதோ வந்து ஆள் மாறாட்டம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியான செயலா? இல்லை, தவறான செயல். மாறாட்டம், ஆள் மாறாட்டம், கை மாறாட்டம் இப்படி வந்துச்சுன்னா அது தவறு. அந்த இடத்துல கையின்னு வந்தால் கையின்னு போட்டுட்டு பின்னாடி தவறு போட்டுக்கிறோம். அவ்வளோதான். கை மாறாட்டம், கை தவறு. கை மாற்று. கை மாற்றா வாங்குறது. கை மாற்றா காசு வாங்குவாங்கள்ல, அதான் கை கடன். கை மாற்றுனா கை கடன். கை முடக்கம். கை முடக்கம். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் கை அடக்கம் வரும். இந்த கை முடக்கம் வரும், அதுக்கப்புறம் கை அடக்கம் வரும். இந்த கை முடக்கம் அப்படின்றது முட்டுப்பாடு. அவங்களால வந்து முடியாது. பண முட்டுப்பாடு அப்படின்றது வந்து சுத்தமாக பணமே இல்லை, பண முட்டுப்பாடு அப்படின்றது கை முடக்கம் அப்படின்னா. ஆனால் கீழே வர்றது வந்து அத்துமீறி வைக்கும் பொருள். கை அடக்கம்னா சாரி மீத்து வைக்கும் பொருள். மீத்து வைக்கும் பொருள் கை அடக்கம். அதாவது நம்மக்கிட்ட காசு இருக்கும், இருந்தாலும் வந்து அடக்கமாக அதை செலவு பண்ணாமல் மீத்து வைப்பாங்க. அதான் மீத்து வைக்கும் பொருள். கை அடக்கம்னா மீத்து வைக்கும் பொருள். இதே கை முடக்கம் அப்படின்னா நம்மக்கிட்ட காசே இருக்காது. அப்போது பணம் முட்டுப்பாடாக இருக்கும். அதாவது பணமே சுத்தமாக இருக்காது. இந்த முடக்கம்னா முட்டுப்பாடு. அடுத்து கைமேல். கைமேல் அப்படின்னா கை மேலே காசு வை அப்படின்னு சொல்லுவாங்க. கை மேலே காசு வைனா உடனே கொடு, இந்த வேலையை செஞ்சு முடிச்சதும் கை மேலே காசு தருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே கொடுக்கணும் அப்படின்றது தான். அடுத்து கை மிகுதல். கை மிகுதல். மிகுதல்னாலே அதிகமாக வருது, அதான் அளவு கடத்தல். கை மிகுதல், நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அப்போது கை மிகுதல் அப்படின்னா அளவு கடத்தல், நம்மளோட அளவு தாண்டி போயிடுச்சுன்னு அர்த்தம். கை அடித்தல். கை அடித்தல்னா இப்போது சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறோமா, அப்போது கை மேலே கை வச்சு அடித்து தானே சத்தியம் பண்ணுவோம். அப்போ கை அடித்தல்னா உறுதி தருதல். கை அடிபடுதல். கை அடிபடுதல்னா ஒரு பொருள் பலர் கை கடத்தல். கை அடிபடுதல்னா ஒரு பொருள் பலர் கை கடத்தல். இப்போ அந்த பொருள் அப்படின்றத நம்ம ஒரு பழம்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து ஒரு பழத்தை நிறைய பேர் கை மாற்றி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பழம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி ஆகிடும். இப்போ பழம் கீழே விழுந்தால் எப்படி அடிப்பட்ட மாதிரி ஆகிடுதோ, நிறைய பேர் கை மாறி வரும்போது அது வந்து ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி ஆகிடுமா. அப்போது ஒரு பொருள் வந்து பலர் கை கடந்து வந்ததுன்னா அதில் அடிபடுது தான். அது என்ன அடிபடுது? நிறைய பேரோட கை தானே வந்து கடந்து போகுது. அப்போ அவங்களோட கை அப்படியே வந்து அதில் பதிஞ்சிருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நிறைய பேரோட கை வந்து அதில் அப்படியே பட்டு அது அடிபட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கையடிபடுதல். கையடிபடுதல்னால் ஒரு பொருள் நிறைய பேர் கை சேஞ்ச் ஆகி போகும்போது தான் கையடிப்படும். அடுத்து கை அமர்த்துதல். கை அமர்த்துதல் அப்படின்னா அடக்கி ஆளுதல். கை அமர்த்துதல்னால் இப்போது யாராவது சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டு ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சி இல்லை நீ சண்டைக்கு போகக்கூடாது, உட்காரு அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை பிடிச்சி உட்கார வைப்பாங்க. அந்த கை அமர்த்துதல் அப்படின்னா அடக்கி ஆளுதல், அவங்கள வந்து அடக்கி உட்கார வைப்பாங்க. அடுத்து கை அறுதல். கை அறுதல்னால் செயலற்று போதல், அளவு கடத்தல், இரத்தல். இதில் கையறு நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருப்போம். கையறு நிலை, ஒன்றுமே அவங்களால அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டேஜ் தான் வந்து கையறு நிலைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது செயலற்று போதல், அவங்களுடைய அளவு மீறி போயிடுச்சு அந்த விஷயம். அப்போ அளவு கடத்தல். அதுக்கப்புறம் இறப்பை கூட வந்து கையறு நிலைன்னு தான் சொல்லுவாங்க. இறப்பையும் கையறு நிலை தான் சொல்லுவாங்க. அடுத்து கையால். கையால் அப்படின்னா குற்றேவல் செய்வோன். கையால் அப்படின்னா குற்றேவல் செய்வோன். இப்போது படத்துலலாம் பார்த்துருப்போம். இவன் தான் வந்து அந்த வில்லனுக்கு வந்து இவன் தான் ரைட் ஹேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கையால், அவன் தான் கையால், ரைட் ஹேண்டு, இவன் லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ கையால் அப்படின்னா குற்றேவல் செய்வோன். அந்த வில்லன் வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய விஷயத்தெலாம் வந்து முடிவெடுப்பான், செய்வான். அந்த மாதிரி அதை மற்றவங்களாம் வந்து வேலை வாங்குவான். அது வந்து பெரிய ஏவல். ஏவல்னால் என்ன? அதிகாரம் பண்ணுறதுன்ற மாதிரி வச்சுப்போமா. அப்போது
பெரிய ஏவல்னா அந்த வில்லன் தான் பண்ணுவான். இதே குற்றேவல் அப்படின்னா அந்த கையால் அதாவது ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு இருப்பானுங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து குற்றேவல் செய்வோன். ஓகே, குற்றேவல் செய்வோன். கையால் ஆகாதவன். கையால் ஆகாதவன்னா வேலை செய்ய திறமையற்றவன். கையால் ஆகாதவன்னா வேலை செய்ய திறமையற்றவன். கை இளைத்தல். கை இளைத்தல்னா இந்த இடத்துல கை அப்படின்றது வந்து செல்வத்தை வந்து சொல்கிறாங்க. செல்வ நிலை வந்து குன்றுதல். கை இளைத்தல்னா செல்வ நிலை குன்றுதல். கையும் களவும்னா கையும் மெய்யுமாய். கையும் களவுமாக மாட்டிக்கிட்டான் அப்படின்றது. கையும் மெய்யுமாய். கையும் மெய்யுமாய். நம்ம இந்த இடத்துல கையால் ஆகாதவன் பார்க்குறோமா? கையால் ஆகாதவன்னா வேலை செய்ய திறமையற்றவன்னு பார்க்குறோம். இதே மாதிரி இந்த கை மாட்டாதார். கை மாட்டாதார் அப்படின்னா வேலை செய்ய இயலாதவர். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான். இது கையால் ஆகாதவன் அப்படின்னா திறமையற்றவன் ஞாபகம் வரும். கையால் ஆகாதவன்னா திறமையற்றவன். அடுத்து கையை கடித்தல். கையை கடித்தல் அப்படின்னா பொருள் வந்து நஷ்டமாகிறது. கை கடித்தல் அப்படின்னா பொருள் நஷ்டமாகிறது. இப்போது பேச்சு வழக்கிலே சாதாரணமாக இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுற வார்த்தை தான். கையை கடிக்க போகுதுன்ட்டு விலகிடுறாங்க. இப்போது ஏதாவது நகை பணம் அதாவது யார் வீட்லையாவது இப்போ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஃபங்க்ஷன் வைக்கும்போது வந்து இப்போது நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து பேசாமல் விலகிடுவாங்க. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவன் கை கடி போகுதுன்ட்டு விலகி போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவன் வந்து இப்போ மொய் செய்ய வேண்டி வரும். அது வந்து செய்யறதுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி விலகிடுவாங்க. அதுதான் வந்து கையை கடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு விலகிடுறான்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் செய்யணுன்னா அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் தானே அது. அப்போ பொருள் நஷ்டமாகிறது. கையை கடித்தல்னா பொருள் நஷ்டமாதல். கை ஒழியாமை. கை ஒழியாமைனா முயற்சி நீங்காமை. கை ஒழியாமை. சிலர்லாம் வந்து கையே ஓயாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கை ஓயலையா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முயற்சி நீங்காமை. கையோடு கையாய். கையோடு கையாக முடிச்சிடு. இந்த விஷயம் செஞ்சுனே இருக்கும்போதே இன்னொரு விஷயத்த முடிச்சிடணும். அதான் வந்து கையோடு கையாக செய்கின்றது. காரியத்தோடு காரியமாய். கை ஓட்டம். கை ஓட்டம் அப்படின்னா செல்வ நிலை. இந்த இடத்துலையும் வந்து கைனா செல்வம்ன்றதா பார்த்தோம். கை இளைத்தல் அப்படின்னா கை வந்து இளைச்சி போகிறது கிடையாது. நம்ம கையில் இருக்கிற காசு வந்து குறைஞ்சிடும். அதுதான் கை இளைத்தல். அதே மாதிரி கை ஓட்டம் அப்படின்னா கை ஓடாது. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கையில் இருக்கிற காசு அந்த செல்வ நிலையை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து கை ஓலை செய்தல். கை ஓலை செய்தல். இந்த இடத்துல நம்ம கைனா செல்வம் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு வரோமா? ஓலை செய்தல் அப்படின்னா பத்திரம் எழுதுறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ கை ஓலை செய்தல் அந்த பணத்தை வந்து அதான் ஏதோ ஒரு வீட்டு மன பத்திரம் அந்த மாதிரிலாம் எழுதுவோம் இல்லையா? அப்போ கை ஓலை செய்தல்னா பத்திரம் ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அது தீர்மானித்தல். இது இவங்களோட தான் அவங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது இந்த கை ஓலை செய்தல் அப்படின்னா தீர்மானித்தல். கொஞ்சம் நஞ்சமாவது மிச்சம் வையு. கொஞ்சமாவது மிச்சம் வையின்றதா கொஞ்சம் நஞ்சமா சிறிதளவு. கொடி கட்டி நிற்றல். இந்த இடத்துல பாருங்க, கொடி கட்டி நிற்றல், கொடி கட்டி வாழுதல், கொடி முடிந்த வழக்கு, கொடி விடுதல். இது எல்லாத்துலேயுமே வந்து கொடி அப்படின்றது வரும். நம்ம ரெண்டு விஷயத்துக்கு வந்து இது நாலுமே வந்து ஒரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கொடி கட்டி நிற்றல் அப்படின்னா யார் வந்து கொடியை கட்டுவாங்க? இப்போ இன்றைக்கி வந்து சுதந்திர தினம். யார் கொடியை கட்டுவாங்க? டீச்சர்ஸ் தான் வந்து ஹெட் மாஸ்டர் வந்து கொடியை வந்து கட்டுவார். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ ஒரு எக்ஸாம் படித்து வந்து அவங்க வேலைக்கு வந்து வந்திருப்பாங்க. எக்ஸாம் படித்து வேலைக்கு வந்து நிறைய பசங்களை வந்து வேலை வாங்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு படித்து வேலை வாங்கி இன்னும் அதுக்கப்புறமும் என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா பசங்களை வந்து படித்து பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிற முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ முயற்சி மேற்கொள்கிறவங்க தான் கொடி கட்டி நிற்பாங்க. உறுதிப்பாட்டுடன் முயற்சியை மேற்கொள்ளுதல் அவதான் கொடி கட்டி நிற்றல். அடுத்து கொடி கட்டி வாழ்தல். கொடி கட்டி வாழ்தல் அப்படின்னா இப்போது கொடி கட்டி நிற்கிறவங்க சுதந்திர தினத்தன்னைக்கு கொடி கட்டி நிற்கிறவங்க தலைமை ஆசிரியர். அவங்க கொடி கட்டி நிற்பாங்க முயற்சி மேற்கொள்கிறவங்க. இவங்க கொடி கட்டி வாழுறவங்க, அதாவது எப்போதுமே கொடியோடவே இருப்பாங்க. யார்? அரசியல்வாதிகள் தான். எப்போதுமே கொடியோடவே தான் இருப்பாங்க அரசியல்வாதிகள். அப்போ கொடி கட்டி வாழ்தல்னா அரசியல்வாதிகள் வந்து மிகுந்த செல்வ வாழ்க்கையில் இருத்தல். அவங்க அரசியல்வாதினாலே ஏகப்பட்ட பணம் இருக்கும் அவங்கக்கிட்ட. மிகுந்த செல்வ வாழ்க்கையில் இருத்தல். கொடி முடிந்த வழக்கு. இந்த இடத்துல கொடி முடிந்த வழக்கு,
கொடி விடுதல். இது ரெண்டுமே இந்த கொடி முடிந்த வழக்கில் வந்து பார்த்தோம்னா கொடி அப்படின்றது கொடி படம் தனுஷ் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது கொடி அப்படின்ற வந்து முடிந்த வழக்குனா கொடி தனுஷ் போட்ட கேஸு இதுதான். கொடி முடிந்த வழக்குனா தனுஷ் வந்து ஒரு கேஸ் போடுறாரு. தனுஷ் போட்ட கேஸ் தான் தீராத சிக்கலான வழக்கு. அவர் போட்ட கேஸ் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு கேஸை வந்து கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் போட்டிருக்காரு தனுஷ். யார்? தனுஷ் வந்து ரொம்ப தீராத ஒரு சிக்கலான ஒரு கேஸை கோர்ட்டில் போட்டிருக்காரு. அதை கொடி முடிந்த வழக்குனா சிக்கலான வழக்கு. அடுத்து கொடி விடுதல். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கொடியும் வந்து நம்ம மேலே பறக்க விட்டோம்னா, கொடி விடுதல் அப்படின்னா எல்லாருமே வந்து கொடியை விட்டாங்கன்னா, மேலே பறக்க விட்டாங்கன்னா, அப்படியே ஃபுல்லாக எல்லாமே வந்து கொடியாக தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக கொடியாக தான் இருக்கும். ரொம்ப மிகுதி அதிகமாக இருக்கும். அதான் மிகுதி ஆதல். கொடி விடுதல்னா மிகுதி ஆதல். கொடு கொடுத்தல். கொடு கொடுத்தல் அப்படின்னா கொடு கொடுத்தல், நடுங்குதல், அவசரப்படுதல். இந்த அவசரப்படுதல் வந்து கொடு கொடுத்தல். குடுன்னு அவசரப்படுத்துறது. குடு அப்படின்னு சொல்லிட்டு கொடு கொடுத்தல், அவசரப்படுத்துதல், அப்புறம் நடுங்குதல். கொடு கொடுத்தல்னா நடுங்குதல். இதுக்கு மட்டும் ஷார்ட்கட் வந்து நீங்களாக பார்த்துக்கோங்க. அதை நான் யோசித்த ஞாபகம் எதுவுமே தோணலை. கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல் அப்படின்னா கொடுத்து வாங்கி செய்யும் வணிகம். கொடுத்து வாங்கி செய்யும் வணிகம் கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல் காசு வந்து கொடுத்து வாங்குவாங்கள்ல, அதுதான். கொடுக்கு கட்டி நிற்றல். கொடுக்கு கட்டி நிற்றல் அப்படின்னா இப்போது நண்டுக்கு தான் வந்து கொடுக்கு இருக்கும். நண்டுக்கு வந்து கொடுக்கு இருக்குமா, அது வந்து என்ன பண்ணும், அப்படியே விடாப்பிடியாக இருக்கும். கொடுக்கு வச்சு கொட்டிக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன பண்ண முடியுமோ அது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கொடுக்கு வச்சுக்கிட்டு. அதே மாதிரி யாராவது வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, விடாப்பிடியாக இருக்கிறாங்கன்னா கொடுக்கு கட்டி நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கு கட்டி நிற்கிறான். ஊக்கமாக இருத்தல். அடுத்து வந்து ஊக்கமாக இருத்தல். இந்த விஷயம் வேணும்னா எனக்கு வேணும், தர முடியுமா தர முடியாதா அப்படின்ற மாதிரி இருப்பாங்கள்ல, அதுதான் வந்து கொடுக்கு கட்டி நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க. கொடுக்கு கட்டி நிற்கிறது, விடாப்பிடியாக இருக்கிறது, ஊக்கமாக இருக்கிறது. ஊக்கமாக இருக்கிறதுனாலும் அதே மீனிங் தான். எனக்கு இந்த விஷயம் வேணும்னா வேணும், நான் செய்வேன்னா செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது, ஊக்கமாக இருக்கிறது. அடுத்து கொடுக்கு பிடித்தல். கொடுக்கு பிடித்தல்னா ஒருவனே விடாது பின்தொடர்ந்து திரிதல். இப்போது கொடுக்கு அப்படின்றது கை கணக்கு தானே வரும். நண்டுக்கு வந்து கொடுக்குன்றது ஒரு கை. அப்போது கையை வந்து பிடிச்சிட்டே போகிறது. இப்போது ஒருத்தர் போகிறாங்க, அவங்க பின்னாடி அவங்க கை பிடிச்சிட்டே பின்னாடியே போகிறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ கொடுக்கு பிடித்தல் அப்படின்னா கை பிடிச்சிட்டு போகிறது. ஒருவனை விடாது தொடர்ந்து அவங்க பின்னாடியே போகிறது, தொடர்ந்து திரிதல். கொடுத்து வைத்தல். பொருளை வந்து நம்பி வைத்தல், நல்வினை பெற்றிருத்தல். நான் கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இப்படிப்பட்ட பசங்க வந்து கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றது. நல்வினை பெற்றல். இல்லைன்னா ஏதாவது ஒரு நகை காசு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுத்து வச்சுருப்போம். அதாவது பொருளை வந்து நம்பி அவங்கக்கிட்ட கொடுத்து வச்சுருப்போம். அந்த கொடுத்து வைத்தலும் சொல்லலாம். இல்லைன்னா நான் இந்த மாதிரி பசங்களை பெற்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து கொடுநாக்கெறிதல். கொடுநாக்கெறிதல். இந்த நாக்கு எரிதல்னு வந்ததா, அப்போ நாவால் துழவுதல். நாக்கு எரிதல்னால் நாவால் துழவுதல். ரொம்ப பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சி, இது வந்து விஜய் வந்து பழைய படத்தெல்லாம் அதிகமாக பண்ணியிருப்பாங்க இந்த நாவால் துழவுதல் அப்படின்றது. அப்போ கொடுநாக்கு எரிதல் அப்படின்னா ரொம்ப விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துழவுதல் அப்படின்றது. அடுத்து கொட்டமடித்தல். கொட்டமடித்தல்னால் மனம் போன போக்குப்படி குறும்பு செய்தல். இது ஜென்ரலாக தெரிஞ்ச வார்த்தை தான், கொட்டமடித்தல். கொட்டு கொடுத்தல். கொட்டு கொடுத்தல்னால் மிகுதியாய் கொட்டி கொடுத்தல். கொட்டி கொடுக்கறது, இதுவும் தெரிஞ்சது தான். கொட்டி கொடுத்தல்னா மிகுதியாய் கொடுத்தல். கொட்டி கொடுத்தல்னா மிகுதியாய் கொடுத்தல். ஓகே, நம்ம இந்த ஒரு பேஜ் வந்து முடிச்சிருக்கோம். ஓகே, நான் டெலகிராம் குரூப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு லிங்க்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிடிஎஃப் வந்து அதில் போட்டு விடுறேன். இதுக்கப்புறம் நடத்துகிறதையும் நான் அதில் வந்து சென்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அது ஓகேவா இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியும். ஸோ லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்யூ.